गणपतये नमो नमः। सिद्धिविनायक नमो नमः। अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் நம்மளுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசையோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலனை பற்றி தான். இப்போ இந்த குரு பயிற்சி நான் ஏற்கனவே 3 ராசிகளுக்கு போட்டுட்டேன். மேஷம், ரிஷபம், மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மிதுன ராசியில 12ஆம் இடத்துல இருந்த இந்த குரு பகவான் இப்போ கடகராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கே அவர் பயணம் செஞ்சிருக்கார். அதாவது சொந்த வீட்டுனா கடகத்துக்கு அவர் வீட்டுக்கு வர்றார். இந்த இடத்துல குரு உச்சமடையக்கூடிய வீடு. அவருடைய வீடு தனுசு மீனம் சொந்த வீடு. இந்த கடக வீட்டில் அவர் உச்சமாவார். இந்த கடக வீட்டிற்கு அவர் வரார். 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலனை தருவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கடக வீட்டில் இருந்து இந்த குரு பகவான் எப்போ மாறார்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 26/5/2026 11 மணிக்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணித பிரகாரம் 2/6/2026 மொத்தம் ஒரு வார இடைவெளி தான் இருக்கு இந்த ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும். ஆக மொத்தம் 2/6க்குள்ள இந்த குரு பகவான் இந்த கடக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவானுடைய பயிற்சியோடைய பலன் எப்போ கிடைக்கும், எப்போ தெரியும்னா 1 மாதத்திற்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இவர் சுபகிரகர், முழு சுபர், இயற்கை சுபர். இவருடைய பலன்கள் 1 மாதத்திற்கு முன்னதாகவே ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். இது 1 வாரம் என்பது பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த கடகராசியில் பயிற்சி ஆகிற ஜென்மகுருவாக வருகிறார். ஜென்மகுரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, ஸ்தான பலம் கெட்டுடும். அவருடைய பார்வை பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பார்வைக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த 1ஆம் பாவத்தில் ஜென்மகுருவா நிற்கும் பொழுது ஒரு அலைச்சலையும் ஒரு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய அமைப்பில் இந்த கடக வீடு இருந்தாலும் அவர் பார்க்குற வீடுலாம் அவ்வளோ சூப்பராக பார்க்குறாரு. எப்படின்னா கடக வீட்டில் இருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையே பார்க்குறாரு. அப்போது சூப்பராக பூர்வ புண்ணியம் பலம் பெறுகிறது. அப்போ இந்த ஜாதகர் ஏற்கனவே என்னென்ன பூர்வ புண்ணியங்கள் செய்திருக்கிறாரோ அதனுடைய பலனை அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது. அதனால் இவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு விருத்தி கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அப்புறம் குழந்தை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை இல்லாத இருக்கிறவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். அப்படி குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் இது ஏன்னா விருச்சிக வீடு 5ஆம் வீடாக வர்றதுனால இந்த IVF அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சோதனை குழா மூலமாக அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இப்போ ஏன்னா இது விருச்சிக வீட்டில் 8ஆம் பகுதி அப்படின்ற காலசக்கர பிரகாரம் இது 8ஆம் வீடு. அது ஆழம் அப்படின்னு சொல்லுவோம், மறைவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வீட்டில் இந்த குருவோட 5ஆம் பார்வை விழறதுனால இந்த குழந்தையால் தடைப்பட்டவங்க கூட இந்த மாதிரி மருத்துவம் செய்து அதன் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். குழந்தை இல்லாதவர்கள் நார்மலாக பிறக்கிறவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்கலாம். இல்லை குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை மூலமாக பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கலாம். அது மொத்தத்தில் இந்த 5ஆம் பாவம் மிக மிக வலிமையாக வேலை செய்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. சரிங்களா? பூர்வ புண்ணியம் பலப்படுகிறது. குலதெய்வ அருள் போல் அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம். குலதெய்வத்தினுடைய அருளும் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்குறார். இந்த கடகராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்குறார். அப்போது 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சனியோட வீடு இல்லையா, அந்த வீட்டிலேருந்து பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். ஆனால் அதை முயற்சி செஞ்சு செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அது சனியோட வீடுன்றதுனால. அது மட்டும் இல்லாமல் அந்த 7ஆம் பார்வையாக அது பார்க்கும் பொழுது இந்த கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்பு இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் இந்த குருவோட பார்வையால். அடுத்து 9ஆம் பார்வையாக மீன வீட்டை பார்க்குறார். தன் வீட்டையே பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அப்போ 9ஆம் பார்வை என்பது பாக்கியஸ்தானம். அப்போது இந்த பூர்வ புண்ணியம், இவர் செய்த புண்ணியம்
அத்தனையும் வாங்கக்கூடிய இடமாக இந்த மீன ராசி பார்க்கின்ற இந்த குரு பகவானுடைய பார்வை அமைந்திருக்கு. பாக்கியங்கள், பிதுர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும், தந்தை மூலமாக அனுகூலம் கிடைக்கும், தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கமாக இருந்ததுன்னா அந்த வில்லங்கங்கள்லாம் இப்போ சரியாகும். ஆன்மீக யாத்திரை செய்யணும், ஆன்மீக டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போகலாம். தெய்வ வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அப்புறமா கௌரவ பட்டங்கள் கிடைக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி பட்டங்கள், பதவி, அதை மாதிரிலாம் வந்து கௌரவ பதவிகள்லாம் வந்து அவர்களை தேடி வரதுக்கான அமைப்புகள் அவர்களுக்கு உண்டு. அந்த மாதிரி 9ஆம் பார்வையை அந்த குரு பகவான் கடக வீட்டிலேருந்து பார்க்கும் பொழுது இது அத்தனையும் கடக ராசிக்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பலன். இருந்தாலும் ஜென்மகுரு அப்படின்றது நம்ம கருத்தில் வச்சு இந்த பதிவுகளை நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பொது பலன். இது எல்லாருக்குமே உரிய ஒரு பொது பலன். உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு, அவர் எந்த மாதிரியான கிரக அமைப்பில் இருக்கிறாரு, அவர் யாருடைய நட்சத்திர சாரம் உபநட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு, அவர் எப்படி வலிமையாக இருக்கிறாரா, இப்போ நடக்கின்ற தசாபுத்திகள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இந்த கோச்சார குரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு இந்த குரு பயிற்சி அப்போ அலசி ஆராயும் பொழுது தான் உங்களுடைய முழு பலனை நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்த ராசி சிம்ம ராசி. அதை பற்றி நான் அடுத்த பகுதியில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை ஜாதக ஆய்வு வேணும் அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.